கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறவர். தாவீது சொல்கிறார், சங்கீதம் 4 அதிகாரம் 6 கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று. நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்குறோம், இரவும் பகலும் அவரை நோக்கி பார்க்குறோம். அப்படி அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்கள் மத்தியில் அப்போஸ்தலர் நடபடிகள் 6 அதிகாரத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை பேசும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்கிறவர். அவர் யார் மேல் பிரகாசிக்க பண்ணினார் என்று இந்த அப்போஸ்தலர் 6 அதிகாரத்தில் பார்க்குறோம். சீஷர்கள் எல்லாம் பெருகுனாங்க. ஆனாலும் வேத வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு சீஷர்கள் பற்றாக்குறையாக தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 1 பாருங்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். 2 அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அதாவது ஜெபிக்கிறதுலையும் வேத வசனத்தை போதிக்கிறதுக்காகவும் ஊழியர்களை இன்னும் ஏற்படுத்தணும். அப்போஸ்தலர்கள் சீஷர்களெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதில் 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் 5 இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூதமார்க்கான் தமைந்தனும் ஆகிய அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இந்த ஸ்தேவானை தெரிந்து கொள்கிறாங்க. அப்போ சிலர் இவங்க மேலே கைகளை வைக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. கைகளை வைத்த உடனே அவங்களுக்கு ஆண்டோடைய கிருபை வரங்கள் நிறைவாக கிடைக்குது. அவங்க அதை வைத்து பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாரு. 8 அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8 சேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். கர்த்தருடைய வல்லமை நிறைவை பெற்றிருந்ததுனால தான் அவரால் அற்புதங்களை அடையாளங்களும் செய்ய முடிந்தது. இப்படி செய்த உடனே இதை சுற்றி உள்ளவங்க லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களும் ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சிரேனா பட்டணத்தாரினுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா பட்டண நாட்டினாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருந்து ஒவ்வொருத்தரும் எழும்புகிறாங்க. எழும்பி சேவானுடைய தர்க்கம் பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா 10 அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஏன்னா அவ்வளோ ஒரு கிருபை பெற்றவராக சேவான் இருக்கார். ஏன் அப்படின்னா அவர் விசுவாசத்தினாலும் வல்லமைனாலும் நிறைந்து காணப்பட்டபடினால அவர்கிட்ட அவங்களுக்கு எதிர்த்து எதுவுமே பேச முடியல, தர்க்கம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மோசேக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக இவர் தேவ தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பொய் குற்றம் வேறு சொல்கிறாங்க அவர் மேலே. ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துட்டு போகிறாங்க, தர்க்கம் பண்ணுறாங்க. அவரை பாய்ந்து அவர் மேலே பாய்ஞ்சு அவரை பிடிச்சு இழுத்துட்டு, அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயலில் அவங்க ஈடுபடுறாங்க. 13 பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவங்க என்ன பொய் சாட்சி பாருங்கள். இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். இப்படி தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ சேவான் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்களாம் கவனித்து பார்க்குறாங்க. கவனித்து பார்க்கும்போது இந்த சேவானுடைய முகம்
தேவதூதனுடைய முகத்தை போல இருக்க பார்க்குறாங்க. தேவதூதன் முகம் போல பிரகாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. நாமும் கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும்போது, அவரையே நோக்கி பார்க்கும்போது, அவர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரகாசமாக இருக்கிறத இந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன தான் நடக்குன்னு தெரியல, காரியம் என்ன எப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. யார்கிட்ட? ஸ்தேவான்கிட்டே விசாரிக்கிறாங்க, பிரதான ஆசாரியர். அப்போ 7ஆம் அதிகாரம் பாருங்கள், 2ஆம் வசனத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாரு ஸ்தேவான். ஆதி காலத்தில் இருந்து என்னென்ன காரியம், ஆதி பிதாக்கள் நாட்களில் எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்தார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக, அவங்கள அழிவின் பாதையிலிருந்து அவங்கள மீட்டு எடுப்பதற்காக எப்படிலாம் அவர் அவங்க உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த 2ஆம் வசனத்தில் இருந்து 50ஆம் வசனம் வரை ஸ்தேவான் சொல்கிறார். இது ஸ்டோரி கிடையாது, இது ஹிஸ்ட்ரி. அப்போ கர்த்தருடைய செயல்களை அதிசயமாக அவர் நடத்தி வந்த பாதை, ஆபிரகாமை எப்படி அழைச்சார், எப்படி ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஜனங்களை எல்லா காரியங்களையும் விட்டுட்டு கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வந்தார். அதில் இருந்து ஆரம்பித்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி பார்வோன்ட்ட இருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் மோசேயின் மூலமாக. மோசே என்ற பக்தன் எப்படிலாம் ஜனங்களை ஒரு பாடுகளின் வழியாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். எல்லா காரியங்களையும் சுருக்கமாக அவர் ஆலோசனை சங்கத்தார் முன்பாக பேசுகிறார். பேசிட்டு தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை மீட்டு அழிவின் பள்ளத்தாக்க மீட்டு கொண்டு வர்றதுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டார். எத்தனை தீர்க்கதரிசிகள். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவரே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்படுத்தி தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல், ஆமோஸ், இப்படி ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தோன்னா, ஆமோஸில் கூட 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். வேறு யாருக்கும் சொல்லலை, தம்முடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு கர்த்தர். ஆனால் எவ்வளோ காரியங்களும் ஆண்டவரை அறிவித்தும் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியும் அவங்க வணங்க கழுத்துள்ளவங்களாம் இருந்தாங்களே ஒழிய சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை, கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளவே இல்லை. இப்போ கடைசியில் இப்போ யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஸ்தேவான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஸ்தேவான் மூலமாக சொல்கிறாரு. ஸ்தேவான் வணங்க கழுத்துள்ளவர்களே அப்படிங்கிறாரு. இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனமில்லாத ஜனங்களாக இருந்தாங்க அவங்க. உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நின்றுட்டே இருக்கீங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றினாங்க, அந்நிய தேவர்களுக்கிட்ட பலிகளை புசித்தாங்க. இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அதே போல் நீங்களும் இப்படி தானே இருக்கீங்க. 52ஆம் வசனம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இதை சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவரோடு கூடவே இருந்தது. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் பார்க்குறாரு. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஸ்தேவான் சொன்ன உடனே
அவரை சுற்றி நின்றவங்க, அவரை கஷ்டப்படுத்தினவங்க, அவரை கொலை செய்ய ரெடியாக இருக்காங்க, அவரை கல்லெறிய ரெடியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமிட்டு 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவான் பாருங்க, அந்த கடைசி நேரத்துலையும் அவங்க பல்ல கடிச்சிட்டு மூர்க்கமாக அவங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கலத்தி வச்சுட்டு, ஏன்னா அவங்க வஸ்திரத்து மேலே இரத்த கரையெல்லாம் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கலத்தி வச்சுட்டாங்க. கொண்டு யார் சவுல்னு ஒரு வாலிபனுடைய பாதத்தில் காவலுக்கு அந்த இதை வச்சுட்டு வஸ்திரங்களெல்லாம் வச்சுட்டு வந்து கல்லெறிகிறாங்க. கல்லெறிந்து அவரை கொல்றாங்க. அந்த சமயத்துலேயுமே ஸ்தேவான் முழங்கார் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா, ஆண்டவரே, இந்த பாவத்தை இவங்க மேலே சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜீவனை விட்டார், நித்திரை அடைந்தார், மரித்து போனார். இதை நம்ம நினைக்கும் போது இந்த காரியங்களெல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. வேதத்தில் உள்ள இந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம படுற உபத்திரம் பாடலாம் ஒரு காரியமே கிடையாது. பாடுபட்டவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம முறுமுறுத்து உலகத்தில் உள்ள காரியங்களை நாடி தேடிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய விசுவாச பிள்ளைகள், அவங்க ஊழியக்காரங்க, அவங்க தீர்க்கதரிசிகள் எல்லாரும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் நாமத்துக்கு பயந்து இந்த பாதையில் நடந்தாங்களோ, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு அவங்க எப்படி தங்களை அர்ப்பணித்தார்களோ, அந்த சத்தியத்தின் பாதையில் நாமும் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் நம்மையில் பாராட்டின அவருடைய கிருபை பெரியது. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாத தேவன். ஆசீர்வாதங்களையும் செழிப்பான உபதேசங்களையுமே நம்ம கேட்டு கேட்டு நாமே வஞ்சித்து போடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி நாட்கள் பொல்லாதவர்களான காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கணும். நம்ம மட்டுமில்லை, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், இந்த கடைசி காலங்களில் பிள்ளைகளை சத்ரு ரொம்ப மிகுதியாகவே வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். உலக பிரகாரமான காரியங்களும் பிள்ளைங்களை சிக்கி சீரழிந்து விடாதபடி கர்த்தர் நம்ம வேலையெடுத்து பாதுகாக்கணும். நம்ம அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது, பிள்ளைங்களுக்கு உபதேசத்தை போதிக்கிறவர்களாக இருக்கும்போது பிள்ளைகளையும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாப்பார். பிள்ளைங்களை மகிமையுள்ள சாட்சிகளாக எழும்ப பண்ணுவார். கர்த்தர் அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்திருந்ததோ தேவதூதன் முகத்தை போல, அப்படி கர்த்தர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். சத்ருவினுடைய கிரிகள் எல்லாம் நிர்மூலமாகத்தக்கதாக. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? இருள். ஒளி வரும்போது இருள் விலகி போயிடும். அதனால் நம்ம உண்மையாக அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இரத்த சாட்சியாக மரித்த ஆண்டவரே, ஸ்தேவான் பக்தன் எப்படியாய் தன்னை உமக்காக அர்ப்பணித்திருந்தவரோ, விசுவாசத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டு இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு விசுவாசத்தையும் வல்லமை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே இந்த தேவன் கிரியை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே சத்துரு எங்களை வஞ்சித்து போடாதபடி உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே இந்த பிரகாசத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கிறவர்களாக என் தேவாதி தேவன் ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையில்லாத சகல சத்ருவின் கிரியைகள், பொல்லாத சத்ருவின் சதி திட்டங்கள், பிள்ளைகளை வஞ்சிக்க நினைக்கிற பொல்லாத வஞ்சக பிசாசின் கிரியைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். நீங்களே ஆளுகை செய்யுங்க அப்பா. சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க அப்பா. போக்கிலும் வத்திரம் மற்ற எல்லா சமயங்களிலும் உங்கள் பிரசனை கூட வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதி பலங்கள்லாம் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரை, தொடர்ந்து உங்கள் நாம எங்கள் மூலமாக மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன்.